நல்லது. இந்த நாளிலும் கூட நாங்கள் கடவுளுடைய கட்டளைகள்ல இருக்கின்ற நான்காவது கட்டளையில சில காரியங்கள் இன்று நாள நாங்க படிக்க இருக்கின்றோம். அப்ப நாங்கள் தொடர்ந்தும் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்டளைகளாக நாங்கள் படித்து வந்தோம். இன்றைய நாள்ல நாங்க நான்காவது கட்டளையை குறித்து நாங்க பார்க்க இருக்கின்றோம். இந்த 4வது கட்டளை அது 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 10 கட்டளைகளுக்குள்ள மிக பெரிய அல்லது அநேக வசனங்களை கொண்ட கட்டளையாக இந்த 4ஆம் கட்டளை இருக்கிறது. இப்ப இந்த கட்டளைகளை இந்த கட்டளை எப்படியாக சுருக்கமா சொல்லுவோம்னு சொன்னா, 4ஆம் கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அது ஆரம்பிக்கிறது. இன்றைய நாளிலே எனக்கு அன்பானவர்கள், நாங்கள் இந்த ஓய்வு நாளை குறித்து நாங்கள் 2 வாரங்களாக நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைய வாரமும் அடுத்த வாரமும். இன்றைய நாள்ல அந்த ஓய்வு நாளை குறித்ததான ஒரு பகுதியை மாத்திரம் நாங்க படிப்போம். அடுத்த வாரத்துல மிகுதியான பகுதியை நாங்க படிக்க இருக்கிறோம். அப்ப இந்த முதல் பகுதி பார்ட் 1, ரைட்? நாங்க என்ன பார்க்கிறோம் பாருங்க. இப்ப இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்ப இந்த ஓய்வு என்று சொல்லப்படுகின்றது எபிரேய பாஷையில சபாத் என்று சொல்லப்படுது. சபாத் அதாவது ஓய்ந்திருத்தல் அல்லது இளைப்பாறுதல் அல்லது நித்தியமான இளைப்பாறுதல் என்று இதுக்கு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ரைட். இப்ப நாங்க கடந்த வாரம், அதுக்கு முதல் வாரங்கள்ல, கடந்த மாதங்கள்ல நாங்க படித்திருந்தோம். ஓய்வு நாளை குறித்து நாங்க படிக்கும் பொழுது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தை நாங்க படித்த பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த 16ஆம் அதிகாரத்தை படித்த போது அங்க ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த 20ஆம் அதிகாரத்துல இந்த கட்டளைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஏற்கனவே நாங்க பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரத்துல கடவுள் இந்த நியாய பிரமாணத்தை, இந்த நியமங்களை கடவுள் என்ன செய்தார்? தன்னுடைய மக்களுக்கு கொடுத்தார். அதாவது ஓய்வு நாளை குறித்த கட்டளையை. அப்ப பாருங்க, எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மன்னாவை வர்ஷிக்க பண்ணின அந்த காலம், ரைட்? அந்த ஆரம்ப காலம். அப்ப அந்த மன்னாவை வர்ஷிக்க பண்ண போது கடவுள் என்ன சொன்னார்? அவங்களுக்கு 6 நாளும் உங்களுடைய தேவைக்கான அந்த மன்னாவை நீங்க என்ன செய்யலாம்? சேகரித்து கொள்ளலாம், ரைட்? ஆண்டவர் சொன்னாரு 6வது நாள் நீங்கள் அந்த மன்னாவை என்ன செய்யணும்? அடுத்த நாளுக்கும் சேர்த்து சேகரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சரியா? அதே மாதிரி நாங்க பார்த்தோம், அந்த மன்னாவை சேகரித்து இப்ப பாருங்க, ஒரு நாள் சேகரிப்பாங்கன்னு சொன்னா அந்த மன்னாவை அடுத்த நாள் வரைக்கும் வைத்திருக்க முடியாம போனுச்சு. யாத்திராகமம் 16ல இதை வாசிக்கிறோம் நம்ம. ஏன்னா அடுத்த நாள் வைத்திருக்கும் பொழுது அது கெட்டு, அது நாற்றம், பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்ததுன்னு சொல்லப்படுது. ஆனால் 6வது நாள் கொடுக்கப்படுகின்ற மன்னா, அடுத்த நாளுக்கும் சேர்த்து கடவுள் கொடுக்கின்ற மன்னா, டபுள் போர்ஷனாக கொடுக்கின்ற மன்னா அப்படி கெட்டு போகல, பூச்சடிக்கல, நாற்றம் எடுக்கவில்லை. இப்ப இங்கே நாங்க யாத்திராகமம் 16:23ஆம் வசனத்தை இப்படியாக நாங்க வாசிக்கிறோம். அவன், அதாவது மோசே அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, சபாத், நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு சேவிக்க வேண்டியதை சேவித்து மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். அப்ப 16ஆம் அதிகாரத்திலேயே பரிசுத்த ஓய்வு நாளை ஆசாரிக்கும்படியான, நினைவு கூறும்படியாக, அதை கொண்டாடும்படியான கட்டளை தேவன் மோசேயின் மூலம் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ரைட்? அதே போல அங்க நாங்க 16ஆம் அதிகாரம், நாங்க ஏற்கனவே நாங்க அந்த அதிகாரத்தை படிச்சோம், அதை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. அந்த பகுதியில பார்க்கிறோம், அந்த ஓய்வு நாளை அங்க 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஓய்வு நாளை அருளி இருக்கிறது தேவன், கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் என்று நாங்க வாசிக்கிறோம். சரியா? அப்ப ஓய்வு நாளை அருளி இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஓய்வு நாளை அவர்களுக்கு கொடுத்தது. சரியா? ஓய்வு நாளை அவர்களுக்கு கொடுத்தது யாரு? தேவன்.
அப்ப தேவனுடைய சிந்தனையில, தேவனுடைய திட்டத்தின்படி அந்த ஓய்வு நாளை மக்களுக்காக கடவுள் கொடுக்கிறார். சரியா? அப்ப பாருங்க, அவர் ஒரு விஷயத்தை கொடுக்கிறதுனால, அவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறதுனால என்ன செய்யறாரு பாருங்க, அந்த ஓய்வு நாளுக்குரிய காரியங்களை அவர் என்ன செய்யறாரு, பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். சரியா? இப்ப என்ன இதை பார்த்துக் கொள்றேன்னு சொல்லும்போது நாங்க பார்த்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மன்னா வர்ஷிக்க பண்ணப்படும். 6வது நாள் மன்னா வர்ஷிக்க பண்ணப்படும் பொழுது அவங்க என்ன செய்யக்கூடாது, 7வது நாள் வெளியே போகக்கூடாது. ரைட்? வெளியே போய் அவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த மன்னாவை தேடக்கூடாது, அது கிடைக்காதுன்னு சொல்லி அங்க நாங்க வாசிக்கிறோம். அங்க 26ஆம் வசனத்துல சொல்லப்படுது, 7வது நாள் அந்த ஓய்வு நாளில அது உண்டாயிராது, அது வந்து கிடைக்காது உங்களுக்குன்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப கடவுள் என்ன செய்யறாரு, ஓய்வு நாளை மக்களுக்கு கொடுக்கின்றவர் அந்த ஓய்வு நாளுக்குரிய எல்லாவற்றையும், அந்த ஓய்வு நாளுக்கு அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அதற்கு முதல் நாளிலேயே 2 மடங்காக சேகரிக்க சொல்லி கொடுக்கிறதை நாங்க பார்க்கிறோம். சரியா? 6வது நாளே 7வது நாளுக்குரிய காரியங்களை கொடுக்கிறார் என்பதை அவதானிக்கிறோம். சரியா? அங்க நாங்க வாசிக்கிறோம் 29ஆம் வசனத்துல மிகுதியான பகுதியில, 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலேயே இருக்க வேண்டும். அப்ப கடவுள் அங்க கட்டளை கொடுக்கிறார், நீங்க வந்து உங்களுடைய ஸ்தானம் என்று சொல்லும் போது அவங்க கூடாரத்துல, வனாந்தரத்துல அந்த கூடாரத்துல இருக்கிறாங்க, அந்த கூடாரத்துல இருந்து அவங்க புறப்படக்கூடாது. அப்ப அவங்க கூடாரத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னா அந்த கூடாரத்துல அவங்க இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய எல்லாவற்றையும் அதற்கு முதல் நாளிலேயே கடவுள் அவங்களுக்கு கொடுத்து விட்டார். சரியா? இப்ப நாங்க யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், இப்படித்தான் அந்த கட்டளை ஆரம்பிக்குது. 8ஆம் வசனம், ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 9ஆம் வசனம், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏன்னா 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். ரைட்? அப்ப 6 நாள் வேலை செய்யுங்க, 6வது நாள் 7வது நாளுக்குரியது கொடுக்கப்படும், 7வது நாள் உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நீங்க வெளியே போக கூடாது என்று கட்டளை கொடுக்கிறார். அது அன்றைக்கு ஓய்வு நாளாக நீங்க நினைவு கூறணும்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கிறார். அவங்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறது நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனங்களை தொடர்ந்து நாங்க வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம், இன்னும் ஒரு விதமான ஓய்வு நாளை குறித்து, அந்த ஓய்வு நாளை கொண்டாட சொல்லி ஆண்டவர் கேட்கிறத நாங்க அங்க வாசிக்கிறோம். அங்க பாருங்க, இந்த வசனம் இப்படியாக சொல்லுது, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். முதலாவது நாங்க பார்த்தோம் யாத்திராகமத்துல ஓய்வை குறித்து பேசும் பொழுது 16ஆம் அதிகாரம், அதே போல 20ஆம் அதிகாரத்துல மக்களுக்குரிய ஓய்வு, அவங்க வெளியே போகக்கூடாது. ஆனா 25ஆம் அதிகாரத்துல லேவியராகமத்துல பார்க்கிறோம், அவங்களுடைய தேசத்துக்கான, அவங்களுடைய நிலத்துக்கான ஒரு ஓய்வை கொண்டாட சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இது எப்படியான ஓய்வுன்னு சொன்னா, நீங்க அதை வாசித்து அந்த அதிகாரத்தை பிறகு நீங்க வாசித்து பார்க்கும்போது நீங்க அறிந்து கொள்ளலாம். 6 வருஷம் கடவுள் சொல்றாரு, உங்களுடைய வயலை என்ன செய்யுங்க, விதையுங்க. 6 வருஷம் நீங்க பாடுபட்டு உங்களுடைய நிலத்துல விதைகளை விதைத்து அறுவடை செய்து தொடர்ந்தும் அந்த 6 வருஷம் நீங்க அதை பயன்படுத்துங்க. பாருங்க, 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. நீங்க கடினப்பட்டு 6 நாளும் வேலை செய்யுங்க, 6 வருஷம் வேலை செய்யுங்க அந்த நிலத்துல. அதுக்கப்புறம் 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும்
கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாக இருக்கும். ரைட்? முதலாவது அவங்களுக்கு ஒரு ஓய்வு நாளை கொடுத்தார். 6 நாள் வேலை, 7வது நாள் ஓய்வு. நிலத்துக்கு கடவுள் ஓய்வு கொடுக்கின்றார். 6 வருஷம் வேலை, 7வது வருஷம் அங்க என்ன செய்யக்கூடாது, அந்த நிலத்தை அவங்க பண்படுத்தவோ, அதுல இருக்கிற கிளைகளை கழிக்கவோ, அந்த காரியங்களை வயல்களை விதைக்கவோ கூடாது என்று கட்டளை கொடுக்கின்றார். அப்ப நிலத்துக்கு ஒரு ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஓய்வு நீங்க அந்த 25ஆம் அதிகாரம் லேவியாகமத்தை வாசிக்கும் போது நீங்க அறிந்து கொள்ளலாம். 50ஆம் வருஷம், அதாவது இப்ப ஆண்டவர் சொன்னார் இல்லையா, 7 வருஷம் விதைக்கணும், மன்னிக்கணும், பாருங்க நாங்க வாசித்தோம், 6 வருஷம் விதைக்கணும், மன்னிக்கணும், 6 வருஷம் விதைக்கணும், 7வது வருஷம் ஓய்வு. அந்த இன்னும் ஒரு ஓய்வை கொடுக்கார் கடவுள். எப்படின்னு சொன்னா, 7 வருஷங்கள் உள்ள 7 வருஷங்கள் உள்ள இன்னும் ஒரு 7, அதாவது 7 பெருக்க சொல்றார். அப்ப 49 வருடங்கள் வருது. 7 49 வருடங்கள். 49 வருடங்களுக்கு பிற்பாடு வருகின்ற 50வது வருடம், ஜூப்ளி என்று சொல்லப்படுகின்ற அந்த 50வது வருடம் ஒரு ஓய்வை சபத்தை கடவுள் கொண்டாட சொல்றார், நினைவு கூட சொல்றார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நாங்க படிக்க போற காரியத்துக்கு இதை நம்ம நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ரைட்? முதல் ஓய்வு என்னது? மனிதர்களுக்கான ஓய்வு. 6 நாள் வேலை, 7வது நாள் ஓய்ந்திருக்கணும். அடுத்து நிலத்துக்கான ஓய்வு, 6 வருடம் விதைக்கணும், 7வது வருடம் நிலத்தை உழவோ அல்லது விதைக்கவோ, அங்க திராட்சை செடிகளை கத்தரிக்கவோ கிளை கழிக்கவோ கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நாங்க பார்க்கிறோம் 49 வருடங்களுக்கு பிற்பாடு வருகின்ற 50வது வருடம் ஒரு ஓய்வு. அந்த ஓய்வு என்னன்னு சொன்னா, சுருக்கமா நாங்க பார்க்கலாம், அடிமைகள் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த அடிமைகளை அவங்க விடுதலையாக்கி விடணும். ரைட்? அது அவங்களுக்கான எப்படியாவது ஓய்வு. இனி அங்க அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. அது ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிற காலம் அது. ரைட்? அதே போல கடன் பெற்றிருந்தால், உங்ககிட்ட யாராவது கடன் வாங்கி இருப்பாங்கன்னு சொன்னா அந்த கடன்களை நீங்க என்ன செய்திடணும்? மன்னித்து விடணும். ரைட்? விடுதலை ஆக்கி விடணும் என்று சொல்லி அப்படி ஒரு ஓய்வு நாளை கடவுள் கொண்டாட சொல்லி சொல்றார். இப்படியாக கடவுள் இந்த ஓய்வு நாட்களை கொண்டாட சொல்றதுக்கான காரணம் என்ன? ஓய்வை நினைவு கூறும்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? இன்னும் பாரு, நாங்க பார்க்கிறோம் அந்த ஓய்வு நாளை குறித்த முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, அதை நீங்க பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். ரைட்? என்ன சொன்னா, அங்க இருந்த மற்ற ஜனங்களுக்கு இப்படியான ஓய்வு நாள் இல்ல. அவங்களுக்கு அது கடவுள் அவங்களுக்கு கொடுக்கல. இவங்களுக்கு இது வித்தியாசமா கொடுக்கிறாரு. அப்ப இவங்க அதை வித்தியாசமாக கொண்டாடும் பொழுது, 6 நாள் வேலை செய்துட்டு 7வது நாள் இவங்க வேலைக்கு போகாம தனித்து இருக்கும் பொழுது, குடும்பத்தோடு இருக்கும் பொழுது மற்ற ஜனங்கள் அதை பார்ப்பாங்க, வித்தியாசத்தை காண்பாங்க. அப்ப அது பரிசுத்தமாய் ஆசாரிக்கப்பட வேண்டும் சொல்லும் பொழுது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையாக அதை நீங்க எப்படியா பாருங்க. அடுத்து நாம வாசிக்கிறோம், தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அது அடையாளமாக இருக்கும். ரைட்? இப்படியான இந்த ஓய்வு எப்படியாப்பட்டதா? தொடர்ந்தும் கொண்டாடவா. அந்த தொடர்ந்தும் கொண்டாடுகின்ற அந்த ஓய்வு நாள், அந்த வருடம், அந்த சபாத் எப்படியாப்பட்டதா இருக்குமா? தலைமுறைக்கும் அவருக்கும், தேவனுக்கும் நமக்குமான, மனிதர்களுக்குமான ஒரு அடையாளமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? அடுத்து யாத்திராகமத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல 29, 31, தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசாரிக்கும்படி கை கொள்ள வேண்டும். அடுத்து கட்டளை கொடுக்கிறார் ஓய்வு நாளை. அதாவது நாங்க சொன்னோம் இல்லையா, மனிதனுக்கு, நிலத்துக்கு, அடுத்து 50வது வருடம் ஜூப்ளியில மனிதர்களை விடுதலையாக்கும் ஓய்வு. அவங்களுக்கு அந்த ஓய்வை கொடுத்துரும். இனி அவங்க அடிமைகளாக இருக்க முடியாது என்ற ஓய்வு. இந்த காரியங்களை எப்படி கொண்டாடணுமா? நித்திய உடன்படிக்கையாக. சரி, அந்த ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக, நிரந்தரமான, ரைட், தொடர்ந்தும். நித்தியம் சொல்லும் பொழுது அங்க ஆண்டவரோடு நாங்க போய் வாழும் அளவும் அதை நீங்க கொண்டாடணும்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். சரியா? அதே நேரத்துல இந்த முக்கியத்துவத்தை நாங்க பார்க்கும் பொழுது நாங்க அவதானிக்கிறோம்,
ஓய்வுனால பரிசுத்த குலைச்சல் ஆக்கும் பொழுது என்ன செய்யறாரு கடவுள் பாருங்க, என்ன சொல்றாராம் பாருங்க. யாத்திராகமம் 31:14 நாங்க வாசிக்கிறோம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசாரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் என்ன செய்யப்படுவானா, கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்ப கடவுள் ஒரு விஷயத்தை அருளி நாம பார்த்தோம். கடவுள் தான் ஓய்வு நாளை கொடுக்கிறார். கடவுள் தான் எப்படி எப்படி அந்த ஓய்வு நாளை கொண்டாடணும்னு சொல்லி விளக்கமான காரியங்களை, கட்டளைகளை கொடுக்கின்றார். கடவுள் தான் அந்த ஓய்வு நாளை கொண்டாடுவதற்கு ஏதுவான எல்லாவற்றையும், அதுக்குரிய அந்த நாளுக்குரிய உணவுகளை அதுக்கு முதல் நாளே கொடுத்து எல்லாவற்றையும் செய்து விடுகின்றார். அதே நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியும் இதை நீங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்கள் என்று சொன்னால், அல்லது அதை மீறி நடப்பீர்கள் என்று சொன்னால், அவனுக்கு வரக்கூடிய தண்டனை என்னவா, கொலை உண்ண கடவன், அவனுக்கு மரண தண்டனை. ரைட், பாருங்க. அதிலே வேலை செய்கின்ற, அதாவது கடவுளுடைய வார்த்தையை மீறி, அந்த ஓய்வு நாளை மீறி நடக்கின்ற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்பு உண்டு போகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். சரியா? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம், ஓய்வு நாள பரிசுத்தமாய் ஆசாரிப்பதற்காக. ரைட், முக்கியமா பாருங்க, நாங்க வாசிக்கலாம் யாத்திராகமம் 20:9. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. இப்ப கடவுள் ஓய்வு நாளை அருளி அதை கடைபிடிங்க, அதை பின்பற்றுங்க, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்க வேணாம், பரிசுத்த குலைச்சல் ஆக்குனா உங்களுக்கு தண்டனை வரும் என்று சொல்றாரு. அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம், இங்க 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. சரியா? அப்ப ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பதற்கு, கடவுள் சொன்ன விதத்துல அந்த நாளை கை கொள்வதற்கு, முதல்ல அதை கை கொள்வதற்காக அவங்க என்ன செய்யணுமா, 6 நாளும் வேலை செய்யணும். அந்த 6 நாளும் அவங்களுடைய கிரியைகளை அவங்க என்ன செய்யணும், நடப்பிக்கணும். இது என்னத்தை காட்டுது சொன்னா, 7வது நாளுக்கான, அந்த ஓய்வு நாளுக்கான ஒரு ஆயத்தமான ஒரு நிலைமையாக இது காணப்படுது. 6 நாள் வேலை. சரியா? இப்ப பாருங்க, ஆண்டவர் 6 நாள் வேலை செய்து உங்களுடைய கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாகன்னு சொல்லும் பொழுது, அவர் பாருங்க, யாத்திராகமத்துல நாங்க மன்னிக்கணும், ஆதியாகமத்துல நாங்க வாசிக்கின்றோம் 2ஆம் அதிகாரம். அந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் 6 நாளைக்குள்ளே என்ன செய்யறாரு, உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும், நாங்க காண்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் படைக்கிறார். ரைட், வெளிச்சம், அங்கிட்டு இருள், அங்கிட்டு சூரியன், சந்திரன், சமுத்திரம், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், மிருகங்கள், மனிதன், எல்லாவற்றையும் என்ன செய்யறார் ஆண்டவர் 6 நாளுக்குள்ளேயே படைக்கிறார். அப்ப என்ன செய்யறாரு அவரு, யாத்திராகமம் 20:9 சொல்லுது, 6 நாளும் நீ வேலை செய்து. இங்க நாங்க பார்க்கிறோம், அந்த கட்டளையை கொடுத்த ஆண்டவரே 6 நாட்களும் வேலை செய்யறாரு. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் வேதம் எங்களுக்கு எப்படிப்பட்டவராக வெளிப்படுத்துது, சர்வ அதிகாரம் உள்ள தேவனாக வெளிப்படுத்துது இல்லையா? நாங்க கடந்த வாரங்கள்ல இந்த 1ஆம் 2ஆம் கட்டளைகளை, 3ஆம் கட்டளைகளை நாங்க படிக்கும் பொழுது நாங்க கண்டோம், அவர் எவ்வளவு வல்லமை உள்ள, எவ்வளவு மகத்துவம் உள்ள, அவரை விட வல்லமையும் அதிகாரமும் உள்ள, அவருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அப்படியானவர் சும்மா ஒரு யோசனை, ஒரு சிந்தனையிலே என்ன செஞ்சிருக்கலாம், உலகத்தை ஒரு நொடி பொழுதுலயே படைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அதை செய்யல. ஆண்டவர் என்ன செய்யறாரு, உலகத்தை படைப்பதற்கு 6 நாட்கள் எடுத்துக்கொள்றார் இல்லையா? அப்ப 6 நாட்களை எடுத்துக்கொண்டு 6 நாளும் ஒவ்வொரு நாளுக்குரிய காரியங்களை பிரித்து ஒவ்வொரு நாளாக அந்த வேலையை செய்து 7வது நாள் என்ன சொல்லப்படுது அந்த வசனம், 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுது. உண்மைக்கும் நம்முடைய கடவுளுக்கு ஓய்வு தேவையா? அவர் டயர்ட் ஆகிருவாரா வேலை செஞ்சுட்டு? நம்ம சொன்ன ஒரு சிந்தனையிலேயே உலகத்தை படைச்சுட்டு இருக்கலாம் இல்லையா?
அப்படி இல்லாம அவர் என்ன செய்யறார்? 6 நாட்களும் வேலை செய்து 6 நாட்களும் காரியங்களை நடப்பித்து 7வது நாள் ஓய்ந்திருக்கின்றார். காரணம் என்ன? கடவுளே இந்த ஓய்வு நாளை குறித்து, அதாவது 6 நாள் எப்படி நீங்க இருக்கணும், 7வது நாள் என்ன செய்யணும் என்ற காரியங்களை தன்னுடைய படைப்பிலேயே கடவுள் என்ன செய்துட்டாரு? மனுஷனுக்கு காண்பித்துட்டார், மனுஷனுக்கு கொடுத்துட்டார். ரைட்? அப்ப ஏதோ ஒரு சத்தியத்தை, ஏதோ ஒரு மேன்மையான காரியத்தை இந்த ஓய்வு நாளுக்குள்ள, இந்த 6 நாள் வேலை செய்து ஓய்வு நாளுக்குள்ள போக வேண்டிய காரியத்துக்குள்ள கடவுள் எங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாங்க புரிந்து கொள்றோம் அன்பானவர்களே. அதுக்கப்புறம் பாக்குறோம், இப்ப கடவுள் 7 நாளும் 6 நாள் வேலை செய்துட்டு 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மனுஷனை உருவாக்கி என்ன செய்யறாரு? 6ஆம் வசனத்துல 6ஆம் நாள்ல மனுஷனை உருவாக்கிட்டு என்ன செய்யறாரு? அவனை கொண்டு வரார். பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து என்ன செய்தாரா? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரியா? அப்ப அவர் வேலை செய்கிறது மாத்திரமல்ல, என்ன செய்றார்? தான் படைத்த மனிதனையும் அழைத்து கொண்டு வாரார். அழைத்து கொண்டு வந்து தான் படைத்த ஏதேன் தோட்டத்துல அவனை வச்சுட்டு அவனுக்கு சொல்லல, இந்த பாரு, இங்க வந்து எல்லா விஷயமும் உனக்கு இருக்குது, தண்ணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது, நீ சந்தோஷமா இங்க வாழு, நீ ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடவுள் சொல்லல. மாறாக வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருது, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, மனுஷனை கடவுள் படைத்துட்டு அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவனுக்கு அந்த உலகத்தை, அந்த ஏதேன் தோட்டத்தை அவனுடைய கரங்கள்ல கொடுத்துட்டு அதை பண்படுத்தி அதை காத்து கொள்ளணும், அதுல அவன் வேலை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? பாருங்க, அப்ப மனுஷனை கடவுள் படைச்சதுக்கான நோக்கம் என்னது? கடவுளை அவன் மகிமைப்படுத்தணும், கடவுளுக்கு தன்னுடைய கனத்தை, தன்னுடைய மேன்மைகளை, கௌரவத்தை அவருக்கு கொண்டு வரணும். அவருடைய மகிமைக்காக மனுஷனை படைக்கிறார். அப்ப இங்க ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வைத்து அவனை அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒரு தொழில் தருகின்ற நம்முடைய பாஸ் இல்லையா, அவர் என்ன செய்யறாரு? தனக்கு கீழே இருக்கிறவருக்கு, தன்னிடத்துல வேலைக்கு வருகிறவர்களுக்கு வேலையை கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் தன்னுடைய அந்த எஜமான் படைத்த அந்த அழகான தோட்டத்துல ஆதாமுக்கு வேலை கொடுக்கிறார். நாங்க நினைக்க கூடாது, அவன் வந்து அங்க இருக்கிற எப்பல புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அங்க இருக்கிற மிருகங்களோட விளையாண்டுக்கிட்டு, அங்க இருக்கின்ற தண்ணீர்களை குடித்துட்டு சந்தோஷமா தூங்கி எழும்பி இப்படியான ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, நம்முடைய பாஷையில சொன்னா சொகுசான வாழ்க்கையில வாழ்ந்து அப்படியே தான் அவன் ஜீவிக்கணும்னு சொல்லி அதுக்காக அவனை ஏதேன் தோட்டத்துல கடவுள் வைக்கல. சரியா? ஆனால் வேலை செய்யும்படியா வேலை தொழில் அவனுக்கு கொடுக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். இது என்ன தொழில்? தேவன் வேலை செய்த அந்த காரியத்தை பாதுகாக்கும், அதை பராமரிக்கும், அதை பண்படுத்தும் தொழில். அதாவது தேவனுடைய தோட்டத்துல வேலை செய்கின்ற வேலையை ஆதாமுக்கு கடவுள் கொடுக்கின்றார். அதன் மூலம் தன்னுடைய வேலையை கடவுள் என்ன செய்யற? மனுஷனோட பகிர்ந்து கொள்ளுகின்றார். ரைட்? நான் படிச்சுட்டு நான் இந்த இயற்கையை பாதுகாத்துக் கொள்ளுவேன், நான் சூரியனை உதிக்க செய்றேன், நான் மழையை வர்ஷிக்க பண்றேன், மழை வர்ஷிக்க பண்ணும் பொழுது செடிகள் வளரும், அது சாப்பாடை கொடுக்கும், ஆகவே நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லைன்னு கடவுள் சொல்லல. மாறாக அவர் அதை செய்கின்ற அதே நேரத்துல மனுஷன் அதுல பொறுப்புள்ளவனாக, தேவனோடு அந்த வேலையை அவன் என்ன செய்யறான்? செய்கின்றவனாக, அந்த தொழிலை செய்கின்றவனாக மாறுறான். எனவே மனுஷனுக்கு கடவுள் கொடுக்கின்ற அந்த பொறுப்பு, ஆதாமுக்கு கொடுத்த அந்த வேலை, அந்த தொழில், அது எப்படியாப்பட்டது? அவனுக்கான ஆசீர்வாதமாக இருக்கிறது அன்பானவர்களே. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப வேலை தொழில் அது சாபம் இல்லை இல்லையா? மனுஷன் பாவத்துல விழ முதல்லயே கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் இல்லையா? ஆனா அதுக்கு பிற்பாடு, மனுஷன் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு, கடவுள் சபித்ததுக்கு பிற்பாடு அந்த வேலை அவனுக்கு கடினமா மாறுது. நீ வியர்வை சிந்தி நீ கஷ்டப்பட்டு நீ உழைப்பன்னு சொல்லி அந்த வேலை கடினமாக மாறுது. அது உண்மை இல்லையா? அவனுடைய வாழ்க்கை பாவத்துக்கு முதல்ல சந்தோஷமா இருந்துச்சு, அதுக்கு பிற்பாடு எப்படி கடினம் உள்ளதாய்
ஒரு பயம் உள்ளதாய் ஒரு பாவம் நிறைந்ததாக மாறுனுச்சு. அதே மாதிரி அவனுடைய வேலையும் அதுக்குள்ள பாதிக்கப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஆசீர்வாதமாக தொழிலை மனுஷனுக்கு கொடுக்கிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? ஆகவே இப்ப கடவுள் அதை செய்தார். ஆதாமுக்கு, தான் படைத்த ஆதாமுக்கு அதை செய்ய சொல்லி அதற்கு பொறுப்பை கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற எங்களுடைய பொறுப்பு என்ன? நாங்க பார்த்தோம், கடவுளை மகிமைப்படுத்தும்படி, கடவுளுக்கு அந்த மகிமையை கொண்டு வரும்படி நாங்க என்ன செய்யணுமா? நம்முடைய தொழிலை செய்யணும். ரைட்? அப்படி கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரும் படிக்கு நம்ம நம்முடைய தொழிலை செய்ய மனது இல்லாம இருந்தா, ரைட், என்ன சொல்லுது பாருங்க இந்த வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல 10 முதல் 12 வசனங்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவட்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகின்றோம். எனவே அன்பானவர்களே, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க முதல்ல 6 நாளும் நீ வேலை செய்து உன்னுடைய கிரியைகளை நடப்பிப்பாயாக. அந்த நடப்பிக்கின்ற அந்த கிரியைகள் என்ன செய்து அந்த ஓய்வுக்குள்ள எங்களை கொண்டு போவதற்கான ஒரு ஆயத்தத்தை அது கொடுக்குது. அப்ப தேவன் அதை செய்தார், ஆதாமுக்கு அதை செய்ய சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் எங்களிடத்துல கேட்கப்படுது என்னது? நீங்க வேலை செய்ய மனசு இல்லாட்டி நீங்க சாப்பிடவும் வேணான்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. சரியா? பாருங்க, கடைசி வசனத்துல வாசித்தோம், சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். ரைட்? அதாவது நீங்க சம்பாதித்து, நீங்க பிரயாசப்பட்டு கடவுளுக்கு மகிமையாக நீங்க உங்களுடைய தொழிலை செய்து அதன் மூலம் வருகின்ற வருமானத்தின் மூலம் நீங்க சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்துல நாங்க பார்க்கிறோம். எனவே நாங்க இந்த பகுதியில வரும்பொழுது நீங்க இன்னொரு காரியத்தை நாங்க பார்த்துட்டு நாங்க கடந்து வரலாம். இப்ப பாருங்க, நாங்க பார்த்தோம் இல்லையா, தொழில் ஆசீர்வாதமானது. அந்த தொழில் தேவனுடைய மகிமைக்காக நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப தேவனுடைய மகிமைக்காக நம்முடைய தொழிலை செய்யணும்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்ம யோசிக்கணும் என்ன? நான் செய்கின்ற தொழில் அல்லது நான் தெரிவு செய்கின்ற தொழில் தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதா? ரைட்? இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் பார்ல போயிட்டு வேலை செய்ய இயலுமா? சாராயம் விற்க இயலுமா? அல்லது கிறிஸ்தவன் ஒரு கடை வச்சிருப்பான்னு சொன்னா அங்க அவன் புலாத் விட்ட வெத்தலை விற்க முடியுமா? அல்லது சிகரெட், பீடி, சுருட்டு இவைகளை மது போதைகளை விற்க முடியுமா? சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் வியாபாரம் தானே, காசுக்காக நாங்க கொடுக்கிறோம். ரைட்? அதற்கு நாங்க என்ன செய்யல, மத்தவங்களை பழக்கல. ரைட்? குடிக்கிறவங்க தானே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்கள காரணம் சொல்லுவோம். ஆனா அன்பானவர்களை நாங்க இங்க பார்த்தோம், எங்களுடைய தொழில், எங்களுடைய வேலை அதை நாங்க தேவனுடைய மகிமைக்காக செய்யணும் என்று நாங்க சிந்திக்கும் பொழுது இவைகளை, இப்படியான காரியங்களை நானும் நீங்களும் செய்ய முடியாது என்பதை நாங்க பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. ரைட்? அப்புறம் பாருங்க, இப்ப வேலை செய்ய மனசு இல்லாட்டி நீங்க சாப்பிடவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அடுத்து பார்க்கிறோம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல 30 முதல் 34 வசனங்கள்ல சோம்பலா இருக்கிறது. ரைட்? இப்ப எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சும்மா இருந்துட்டு நாங்க இருக்கிறது கூடாது. அதுக்கப்புறம் நாங்க பார்க்கிறோம் சோம்பல் தனம். அதாவது எங்களுக்கு வயல் இருக்குது, எங்களுக்கு திராட்சை தோட்டம் இருக்குது, எங்களுக்கு செய்யறதுக்கு வேலை இருந்தும் சோம்பலா இருக்கிறது. ரைட்? அந்த வசனங்களை வாசிக்கும் போது நாங்க அறிந்து கொள்ற அன்பானவர்களை பாருங்க, சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளு காடாய் இருந்தது.
நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கட்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். சரியா? இப்ப எங்களுக்கு ஒரு தொழில் இருந்து, எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை இருந்து, அந்த தொழிலை அந்த வேலையை ஒழுங்கான முறையில பார்க்காத படிக்கு, நாங்க பார்த்தோம், அது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். தொழில் அவர் எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக சொன்ன காரியம். அப்ப அதுல நாங்க பிரயாசப்படாம நாங்க என்ன செய்யறோமா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? ரைட்? உன் தரித்திரம் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில நீ இன்னும் வறுமைக்குள்ளும் இன்னும் ஏழ்மைக்குள்ளும் நீ போவ என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது நீ உற்சாகத்தோடு வேலை செய்யணும். நீ முழு பிரயாசத்தோடு 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை நடப்பிப்பாயன்னு சொல்லும் பொழுது முழு கடினத்தோடு முழு பிரயாசத்தோடு நீ என்ன செய்யணும்? உலகத்துல கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலைகளை நீ செய்யணும் என்பதை அங்க நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? இப்ப இன்னும் சில வசனங்களை நாங்க பார்க்கும் பொழுது, இப்ப நாங்க வேலை தொழில் அப்படின்னு நாங்க பார்த்துட்டு வாரோம். இப்ப வேலை தொழில் சொல்ற நேரத்துல இப்ப நாங்க எல்லாரும் எங்களுக்கு வேலை இல்லை இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன், ஒரு கணவன், அவரு தொழில் செய்கிறவராக இருப்பாரு. அவர் தொழில் செய்து தருகின்ற அந்த பணத்தை வைத்து நாங்க என்ன செய்வோம்? அம்மாமார், மனைவிமார், பிள்ளைகளோடு தங்களுடைய குடும்ப காரியங்களை நடத்துவாங்க இல்லையா? அவங்களுக்கு தொழில் இல்லை. அப்ப அவங்களுக்கு இருக்கின்ற தொழில் அல்லது வேலை என்னது? அதாவது ஒரு காசுக்காக, பணத்துக்காக, சம்பளத்துக்காக அவர்கள் வேலை செய்யாவிட்டாலும் குடும்பத்துல மனைவியாக அல்லது ஒரு தாயாராக ஒரு கடமையை செய்கின்ற வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ஒரு மனைவியாக இந்த வசனம் பாருங்க, 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 27ஆம் வசனம் சொல்லுது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். சரியா? ரைட்? அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று இன்னொரு வசனம் சொல்ற மாதிரி அவன் என்ன செய்யறாவா? தன் வீட்டு காரியங்களை குறித்து எப்போதும் கண்ணோக்கமாயிருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய குடும்ப காரியங்களை, நம்முடைய கணவர் வேலைக்கு போயிட்டார், அவர் சம்பாதித்து கொண்டு வருவார். அப்ப வீட்டுல இருக்கின்ற மனைவிமார் என்ன செய்யணுமா? தன் வீட்டு காரியம், அவங்க அதுக்குரிய தன்னுடைய கணவர் பிள்ளைகளுக்குரிய உணவு, தன்னுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்கின்ற காரியங்கள், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த காரியத்துல மிகவும் பிரயாசம் உள்ளவர்களாக அவங்க செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு மனைவியாக தன்னுடைய கணவனுக்குரிய கனத்தையும், தன்னுடைய கணவனுக்குரிய உபசரிப்பையும், அவனுக்குரிய தேவைகளையும் முழு பொறுப்போடு அந்த வேலையை நிறைவேற்றுவது அவங்களுடைய பொறுப்பு. தேவன் அவங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு மனைவி என்றவளுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஸ்தானத்துக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியான முறையில தேவனுக்கு மகிமையாக அவங்க செயல்படுத்தும் பொழுது அங்க அவங்க அதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகின்றார்கள். சரியா? பாருங்க, நீதிமொழிகள் 18:9 வாசிக்கிறோம், தன் வேலையில் அசதியா இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். அலிம்பன் சொல்லும் பொழுது வேஸ்ட் பண்றவன், சும்மா வேஸ்டா தெரிஞ்சு கொண்டிருக்கிறவன். ரைட்டா? அப்ப இப்படியாக தன்னுடைய வீட்டு காரியங்கள்ல கண்ணோக்கமா இராம அசதியா இருக்கிறது தங்களுடைய வாழ்க்கையை, கடவுள் தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வேலைகளை, பொறுப்புகளை என்ன செய்யறாங்களா? வேஸ்ட் பண்றதுக்கான ஒரு காரியமாக அது இருக்கிறது என்பதை அந்த வசனத்துல நாங்க வாசிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 19:15 சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். அப்புறம் மத்தேயுல நாங்க வாசிக்கிறோம், கடவுள் அந்த காசை கொடுத்துட்டு போன அந்த வேலைக்காரனுக்கு ஒளிச்சு வச்சுட்டான் அந்த தாளந்த. அவனுக்கு சொல்றார், அவன் எஜமான் பிரதி உத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே.
அவன் வந்து ஒளிச்சு வச்சதுக்கான காரணத்தை கடவுள் சொல்றாரு, நீ வந்து சோம்பலான ஒரு ஊழியக்காரன், அதனால உன்னுடைய வேலையை உன்னுடைய காரியங்களை நீ சரியான முறையில நடப்பிக்கலன்னு சொல்லி அங்க சொல்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஒரு கணவனானவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்தும்படியாக, குடும்பத்தின் தேவையை சந்திக்கும்படியாக தொழில் செய்கின்றான். அதை அவன் உண்மையோடு தேவனுக்கு மகிமையாக அவன் பிரயாசப்பட்டு அந்த 6 நாள்களையும் அவன் பிரயாசப்பட்டு அந்த காரியங்களை செய்யணும். மனைவியானவள் வீட்டு காரியங்களை சரியான முறையில தன்னுடைய கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு கௌரவத்தை கொண்டு வந்து தந்து தரும் விதமாக, அவங்களுடைய சரீர பலனுக்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவ பிரயாசப்படணும். பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பிள்ளைகளுக்கு வேலை இல்லை இல்லையா? அப்ப அவங்களுக்குரிய வேலை என்னது? ரைட், படிக்கிறது. ரைட், அப்ப அவங்க வந்து ஆண்டு 5 படிக்கிறவங்களாக இருக்கலாம், ஆண்டு 1 படிக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது O level அல்லது A level செய்கிறவர்களாக இருக்கலாம். அந்த காலத்துல முழுமையாக அந்த 6 நாளும் பிரயாசப்பட்டு, ரைட், அதுல நீங்க தூக்கம் விழிக்கலாம், அதுல நீங்க நேரம் செலவழிக்கலாம், வேண்டிய மாதிரி கிளாஸஸ் போகலாம், வேண்டிய மாதிரி காரியங்களை கற்றுக்கொள்ள முடியுமானா கற்றுக்கொண்டு அந்த 6 நாளும் உங்களுடைய படிப்பு காரியத்துல முன்னேறத்துக்குரியதான எல்லா விதமான முயற்சிகளையும் என்ன செய்யணும்? அவங்க செய்யணும். அதுதான் அவங்களுக்குரிய வேலை. சரியா? அப்ப கணவன், மனைவி, பிள்ளைகளுக்குரிய வேலை அது. ஆகவே நாங்க என்ன பார்க்கிறோம்? அவங்களுக்கு இருக்கிற வேலைகளை, அவங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகளை சரியான முறையில முழு மனதோடு கடவுளுடைய மகிமைக்கென்று செய்யறது. சரியா? அப்ப அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஆபீஸ்ல உட்காந்துட்டு கள்ளத்தனமா கணக்கு போட மாட்டார். முன்னெல்லாம் அந்த தராசுல நெருக்கும் போது சொல்லுவாங்க, அந்த படிக்கல் வச்சு நெருக்கிற தராசுல அதுல காந்தத்தை கீழே ஒட்ட வச்சுட்டு கள்ளத்தனமா நெருத்து கொடுக்கிறவர் கிடையாது அவர். ரைட்? பூச்சடிச்ச ஒரு மரக்கரியையோ ஒரு பொருளையோ என்ன செய்ய மாட்டாரு? ஒரு உண்மையான கிறிஸ்தவன், தேவனுக்கு மகிமையாக தன் தொழிலை செய்யறவர் ஏமாற்றி மக்களுக்கு கொடுக்க மாட்டார் இல்லையா? அவருடைய பிரயாசத்துல அவர் தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு உண்மையுமாக அதை செய்வார். அப்படி செய்யும் பொழுது எங்களுக்கான வாக்குத்தத்தம் சங்கீதம் 128:2 வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். சரியா? இப்ப கடைசியா, ஏன் கடைசியான்னு சொன்னா, இந்த பகுதியை நாங்க 2ஆ படிக்கிறோம். முதலாவது இன்றைக்கு நாங்க 8ஆம் வசனத்தை மாத்திரம் படிக்கிறோம், 9ஆம் வசனத்தை மாத்திரம். அதாவது 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை நடப்பிப்பாயாக. அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்த்தோம். இப்ப இவ்வளவு காரியமும் ஓய்வு நாளை கடவுள் நியமித்து, அந்த ஓய்வு நாளை சரியான முறையில எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொழிலை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஓய்வு நாளுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள்ல செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கு முறையில கடவுள் செய்யணும்னு சொன்னார். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யறோம்? ஓய்வு நாளுக்கு பிரவேசிக்கிறதுக்குரிய எல்லா ஆயத்தங்களையும் நம்ம செய்யறோம் இல்லையா? சில நேரங்களில் இந்த ஆயத்தங்கள் எல்லாம், இந்த கடினமான முயற்சி, இந்த கடினமான வேலை, கடினமா படிக்கிறது, கடினமா கிளாஸ் போது வாரது எல்லாம் எப்ப போட்டுக்கொள்றோம்? ஞாயிற்றுக்கிழமைக்கு. ரைட்? ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்க போட்டுக்கணும். அதை நாங்க அடுத்த கிழமை படிப்போம், ஓய்வு நாளை எப்படியாக நாங்க பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு சொல்லி. ரைட்? அப்ப இந்த 6 நாள் செய்ய வேண்டிய வேலைய அந்த 6 நாளும் முழுமையாக முழு மனதோடு நாங்க செய்யணும். சரியா? இப்ப கடைசியா நாங்க ஒரு விஷயத்தை பார்த்து முடிப்போம். இதன் மிகுதியான பகுதியை நாங்க அடுத்த வாரத்துல தொடருவோம். ரைட்? என்ன பகுதின்னு சொன்னா பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். சரியா? இப்ப நாங்க பார்த்தோம், யாத்திராகமத்துல ஆரம்பத்திலிருந்து படித்துக் கொண்டு வாரோம், இந்த ஜனங்களை கடவுள் விடுதலையாக்கி என்ன செய்யறாரு? கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்ப எகிப்துல அவங்க வாழ்ந்த பொழுது அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நன்றாக கொஞ்சம் அவதானமா கேட்போம். எகிப்துல வாழ்ந்த பொழுது அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை கசப்புள்ளதா போனுச்சு இல்லையா? இப்ப கடவுள் அவங்களை விடுதலையாக்கி வனாந்தர பயணத்துல அவங்கள நடத்தி கொண்டு வாரார். எங்க நடத்தி கொண்டு போறார்? அந்த கானான் தேசத்துல, அதாவது அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கும்படியாக. அங்க போனோன்னா அவங்க முழுமையான சுதந்திரம் உள்ளவர்களாக மாறிடுவாங்க.
அங்க அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்து ஒரு நகரத்தையும் கொடுத்து அங்க அவங்களை நிரந்தரமாக வாழ வைக்க போறார். நிரந்தரமான இளைப்பாறுதல். சரியா? அதே மாதிரி அன்பானவர்களே, இந்த உலகத்துல கடவுள் எங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டு வாரார். எதை நோக்கி வழி நடத்துகின்றார்? நிரந்தரமான நித்தியமான ஒரு ஓய்வுக்கு நேராக, ஒரு இளைப்பாறுதலுக்கு நேராக கடவுள் என்னையும் உங்களையும் என்ன செய்யறாரு? வழி நடத்தி கொண்டு வாரார். அவைதான் ஆண்டவர் சொன்னாரு, நித்திய இளைப்பாறுதல். ரைட்? அந்த நித்திய இளைப்பாறுதலை நோக்கி நாங்க போய்கொண்டு இருக்கிறோம். சரியா? அப்ப நித்திய இளைப்பாறுதலை நோக்கி நாங்க போய்கொண்டு இருக்கிறதுனால இந்த பூமியில எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும், அது தொழிலா இருக்கலாம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற காரியங்களாக இருக்கலாம், மற்றவர்களோடு பழகுகின்ற விஷயங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும். சரியா? அப்ப பாருங்க, நாங்க வாசித்தோம் எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்ப இந்த பூமியில நாங்க அந்த இளைப்பாறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த பயணத்துல நாங்க என்ன செய்யறோமா? நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவனால மீட்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய வேலையின் மூலம் அந்த நற்கிரியைகளை நாம் வெளிப்படுத்துறோம். எங்களுடைய படிப்பின் மூலம், எங்களுடைய பொறுப்பை சரியான முறையில வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த நற்கிரியைகளை வெளிப்படுத்தி நாங்க என்ன செய்யறோம்? நித்திய இளைப்பாறுதலை நோக்கி நாங்க போய்கொண்டிருக்கின்றோம். சரியா? அப்ப இந்த உலகத்துல ரைட், எங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகவேதான் பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நாங்க பிரவேசிக்கும் வரையில கடவுள் இந்த பூமியில எங்களை வழி நடத்தி கொண்டு வருவார். அவருக்கு மகிமையாக வாழும்படி, அவருக்கு மகிமையாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்க கொண்டு நடத்தும்படியாக. சரியா? இப்ப பாருங்க, எபிரேயர்ல நாங்க வாசிக்கிறோம், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இதுதான் அந்த சபாத், இதுதான் அந்த ஓய்வு, நித்தியமான ஓய்வு. அதை நோக்கி நானும் நீங்களும் போய்கொண்டிருக்கிறோம். சரியா? அப்ப கடைசியா வாசிக்கிறோம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருப்பான். இப்ப 6 நாளும் கடவுள் பூமியில வேலை செய்தார் இல்லையா, அந்த உலகத்தை படைக்கும் பொழுது. அதே மாதிரி நாங்க அந்த நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கும் வரையில என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு காலம் கடவுள் எங்களுக்கு இந்த பூமியில வச்சிருக்கிறாரோ, சில பேருக்கு அது பிறந்த உடனே மரணமா இருக்கலாம், சிலருக்கு 5 வயசு, சிலருக்கு 10, சிலருக்கு 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த காலம் அளவும் நாங்க என்ன செய்யறோம்? நம்முடைய கிரியைகளை நாங்க நடப்பிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே கிடைத்த அந்த புதிய வாழ்க்கையின் செயல்களை எங்களுடைய தொழிலின் மூலம் அந்த 6 நாளும் கிரியை செய்து நீ பாடுபட்டு வேலை செய்ய செயல்படுன்னு சொன்ன மாதிரி உங்களுடைய சரீர தேவைக்கு, உங்களுடைய குடும்ப தேவைக்கு இந்த பூமியில இருக்கின்ற காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க? செய்து நீங்க செயல்பட்டு அந்த ஓய்வை நோக்கி நீங்க போய்கொண்டிருக்கிறீங்க. ஆகவே அன்பானவர்களே, கடவுளின் மகிமைக்காக நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய தொழிலை, நம்முடைய நற்கிரியைகளை செய்து தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கும் நித்திய ஓய்வுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? பிரவேசிக்க போகிறோம். ரைட்? அப்ப அடுத்த வாரம் நாங்க பார்ப்போம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும்னு சொன்னா என்னன்னு சொல்லி. அப்ப ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும்னு சொன்னா முதல் 6 நாள் நீங்க ஒவ்வொரு கிரியைகளையும் நடப்பிக்க வேண்டியது, அதை முழு மூச்சோடு முழு பலனோடு நடப்பிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. ரைட்? நல்லது. இதன் தொடர்ச்சியை நாங்க அடுத்த வாரம் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த தொடர்ச்சி இன்னும் ஒரு மணித்தியாலங்கிட்ட நாங்க படிக்க வேண்டியிருக்கும். எனக்கு தெரியல அடுத்த வாரம் அதை முடிக்கலாம்னு சொல்லி. எனவே நாங்க அதை பார்ப்போம். இன்றைக்கு இந்த 8ஆம் 9ஆம் வசனத்தை மாத்திரம் நாங்க அவதானிச்சிருக்கின்றோம். 6 நாளும் உன்னுடைய வேலையை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக, அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்க இன்றைய நாள்ல கற்றுக்கொண்டோம். எனவே இந்த நேரத்துல கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரம். ரைட்? நீங்க தயவாக பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. கேக்குது லூக்கா? ஓய்வு நாள்
seventh day. God rested day. அதனால எங்களோட பர்சனல் விஷயங்கள் செய்யக்கூடாது. தேவனுக்காகவே. இங்க இன்னும் ஆமா இன்னும் கூடி வர அனுமதிக்கல.